வாய், கொவ்வை செவ்வாய், அதில் சின்ன வாய் அமைப்பு போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாகும். அது போலவும் செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாகும். லேசாக கண்ணை திறந்து பாருப்பா, லேசாக பார்த்தா போகும். லேசாக கண்ணை திறந்து பாரு. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், சந்திரனும் சூரியனும் வந்தார் போல, அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். இந்த நாளைகள் நோக்கும்போது எங்கள் மேல் சாபம் விழுந்தேன். எங்களுக்கு சாபம்ங்கிறது கிடையாது. நீ என்ன எப்போ ஆட்கண்டையோ பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் இல்லை. இருந்தாலும் உன்னைய பிரிஞ்சிருக்கக்கூடிய தாபம் இருக்கே, அதுவே எங்களுக்கு பெரிய சாபம். இந்த சாபத்தை போக்கு. நான் உன்னுடைய சன்னதிக்கு வந்திருக்கோம், ஆபத்தை போக்கு. தெரியும் பார்ப்போமா? அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பை கிங்கினிவாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறிது எம்மேல் வெளிய திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்கள். அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிய எங்கள் மேல் சாபம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் இருக்கு. இந்த பாசுரங்கள் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பது பம்பு அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். இதே ஒரு பாசுரத்தில் நமக்கு நல்லது எது தீயது எது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு வரங்களை கேட்கறது கூட நமக்கு நம்ம ஒன்று கேட்க வேலை வேணுங்க, அப்போ ஏதோ ஒரு வேலையை கொடுப்பாரு. அதோட நம்ம நேர தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளிடுவார். அவர் நமக்கு என்ன செய்யணும்னு ஆகும்னு ஓடி வருவார். அப்போது நம்ம சன்னதியில் போய் நின்று நம்ம கேட்கலாம். சீரிய சிங்காசனத்துக்கு போகாமையே கேட்க முடியாது. சன்னதிக்கு போய் அவரை பார்த்து, நீ உன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அறியோம். நல்லது தீயது நாம் அறியோம். நல்லவை நாட்டுக, தீயவை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்க வேண்டியது. நம்ம எதுவுமே தேவையில்லை, அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கோ அதை மட்டும் செய்யும். வேண்டாத நேரத்தில் நாராயண மங்களானுபவம் நாளை பார்ப்போம். நாளை 23வது பார்ப்போம்.